أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக ஹிஜ்ரி 1446 ஆண்டு என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பொழிய செய்வானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேலும் அமைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, ஹிஜ்ரி 1445 ஆண்டை முடித்துவிட்டு 1446 ஆண்டினுடைய முதல் ஜும்மாவில நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆண்டிலேயும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலேயும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள் வளங்களை தந்து அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமாக்கி வைப்பானாக. தேவையற்ற மருத்துவ செலவுகளில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய ஹலாலான எண்ணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. நம்ம தல நசீபுகள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீமைகளை எழுதியிருந்தால், இழப்புகளை எழுதியிருந்தால், தாங்க முடியாத கஷ்ட நஷ்டங்களை எழுதியிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி வைப்பானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, வருத்தப்பட்டு பேச வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாமிய உம்மத்து இருக்குது இல்லையாமா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த பயணத்தை மேற்கொண்டார்களோ அந்த பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத்து பயணம் சொல்லி போட்டு மேற்கொண்டாங்க பாருங்க. மக்காவுல இருந்து மதீனாவிற்கு கிட்டத்தட்ட தன்னுடைய 53வது வயதில் மக்காவுல இருந்து வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு
மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க பாருங்க. இந்த பயணம், ஹிஜ்ரத் பயணம் இருக்குத, இந்த பயணத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருப்பதை நினைத்து பார்க்கும் பொழுது வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம மறந்து கொண்டிருக்கிறோம். நாம மறந்தது மட்டுமல்லாம நம்ம சந்ததிகளுக்கு இந்த ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவும் என்ன செய்து விட்டோம், மறந்து விட்டோம். நாம மறந்துட்டோம் ஒண்ணு, ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி நாம என்ன செஞ்சு விட்டோம், மறந்து விட்டோம். அதே ஒரு பெரிய இழப்பு. அல்லாவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் மனதில் ஆழமாக பதிய வைத்து அதை பற்றி அடிக்கடி யோசிக்க வேண்டிய, அடிக்கடி பேச வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை நாம மறந்து விட்டது ஒரு பெரிய இழப்பு. மட்டுமல்லாம நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்க மறந்தோம் பாருங்க, அது நாம சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம், பெரிய துரோகம். அப்ப இதுல ரொம்ப கவனமாட்டு இருக்கணும். எதுல? ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி நமக்கு மத்தியில வருஷத்துக்கு ஒரு தடவை பேசக்கூடிய சப்ஜெக்டும் கிடையாது. எது? இந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்குது இல்லையாமா, ஹிஜ்ரத் பயணம், அல்லாஹ்வுடைய ரசூல் மேற்கொண்டு இந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்குது பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மெம்பர் படியில உட்காந்துட்டு பேசக்கூடிய சப்ஜெக்டும் கிடையாது. அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு உலக கல்வியை பற்றி நாம பேசுகிறோம், உலக விஷயங்களை பற்றி நாம பேசுகிறோம். நான் தப்பு சொல்ல வரல, அதை நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். மாறாக அதற்கு மேலாக இந்த இஸ்லாத்தினுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை கட்டாயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்களின் மீது திணிக்கப்பட்ட கடமை. இஸ்லாத்துடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம மறந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், சீக்கிரமாக, வெகு சீக்கிரமாக பெரும் இழப்புகளை நாம சந்திக்க நேரிடும், பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரினுடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் அதை என்ன செய்யணும், அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு செய்தி தான் நம்மளுடைய ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய செய்திகள். நம்மளுடைய ஈமான் என்கிற அந்த இறையச்சம் இருக்குது பாருங்க, இந்த இறையச்சத்திற்கு நம்பிக்கையையும் வலுவையும் ஊட்டக்கூடிய செய்திகள் தான் என்ன செய்திகள்? ஹிஜ்ரத் பயணம், அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத் பயண செய்திகள். ஆனா வசதியாக நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். உலகம் போற அந்த போக்குல உலகம் எவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டே இருக்குது, அந்த ஸ்பீடில் நாமளும் என்ன செய்கிறோம், போக ஆரம்பிக்கிறோம். போக ஆரம்பித்ததுடைய விளைவு தான் என்னது? இஸ்லாமிய அடையாள சின்னங்கள், இஸ்லாமிய வரலாற்று குறிப்புகள், இஸ்லாமிய செய்திகளை எல்லாம் பின்னுக்கு தூக்கி போட்டுக்கிட்டு முன்னுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரி ஆண்டை நாம எப்படி நினைச்சு பார்ப்போம்? ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை, ஹிஜ்ரி ஆண்டு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதை நாம எப்ப தெரியுமா நினைச்சு பார்ப்போம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாலிப பையனுக்கோ, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண்ணுக்கோ நிச்சயதார்த்தம் பார்த்து திருமணம் முடிச்சு அந்த திருமணத்துடைய செய்தியை சொல்ல வேண்டும் மக்கள்கிட்ட. திருமணத்தினுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்யாண கார்டுல ஹிஜ்ரி ஆண்டை போடணும், கல்யாண கார்டுல ஹிஜ்ரி தேதியை போடணும் என்பதற்காக வேண்டி அன்னைக்கு ஒரு தடவை கலண்டரை தூக்கி பார்க்கிறோம் பாருங்க. அப்ப பார்க்கறது தான் எது? ஹிஜ்ரி எத்தனை என்பது நாம எப்ப பார்க்கிறோம்? நம்ம வீட்டுல நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கலண்டரை தூக்கி பார்த்து ஹிஜ்ரி பார்க்கிறோம் பாருங்க, அன்னைக்கு பார்க்கிறது தான். அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் பள்ளி வாசல்ல வருஷத்துக்கு ஜும்மாக்கு நாம வந்திருக்கிறோம் பாருங்க, இதே மாதிரி ஜும்மாவுக்கு இஸ்லாமிய வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம கேட்கிறோம், இஸ்லாமிய வரலாற்று குறிப்புகளை நாம கேட்கிறோம். ஆனா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, சுத்தமா இதை கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எதை கேட்பதற்கு? இஸ்லாத்துடைய நிகழ்ச்சிகள், இஸ்லாத்துடைய வரலாற்று குறிப்புகள், இஸ்லாத்துடைய தியாக நடவடிக்கைகள், இதையெல்லாம் பெண்கள் கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? அவங்கள தான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு ஆக்கி போட்டாங்கல்ல. ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுல அல்லாவை பற்றி, அல்லாவுடைய ரசூலை பற்றி, மறுமையை பற்றி, மறுமையில கேட்கப்படக்கூடிய விசாரணையை பற்றி, இதே மாதிரியான இஸ்லாமிய வரலாற்று பின்னணிகளை பற்றி ஆண்கள் பள்ளிவாசல்ல நாம கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் நீ கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து போட்டோமே. அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தோம்னா இதே மாதிரியான செய்திகளை கேட்கும் பொழுது அந்த மெசேஜ்களை யாருக்கு கடத்துவாங்க? மடியில கிடக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கடத்துவாங்க, தொட்டில்ல போட்டு ஆட்டக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு கடத்துவாங்க.
ஒரு கவலை சாப்பாடு எடுத்து வாயில கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லி இந்த வரலாற்று குறிப்புகளை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா என்ன, பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ளால வரக்கூடாது. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இஸ்லாத்தினுடைய செய்திகளை ஃபுல்லா பரிபூர்ணமா தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த குடும்பத்தையே என்ன செய்வாங்க, வார்த்தை எடுத்துருவாங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த மெசேஜ்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த குடும்பத்திற்கு அந்த செய்திகளை கொண்டு போய் கடத்துவாங்க. ஆனா நம்மளுடைய வசதி வாய்ப்பாக நாம் என்ன செய்து போட்டோம், பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, பெண்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழக்கூடாது, அப்படி ஆக்கி போட்டோம். ஆனா அதெல்லாம் இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. பெண்கள் மாஷா அல்லா வாராங்க, செய்திகளை நம்மளை விட பிரம்மாண்டமான செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட கடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் எதுக்கு நாம சொல்ல வருகிறோம், வருத்தப்பட வேண்டிய விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயம், இந்த இஸ்லாத்துல இருக்கக்கூடிய தியாக நிகழ்ச்சிகளை ஃபுல்லா இந்த இஸ்லாமிய உம்மத்து மறந்து கொண்டே இருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்திமா, லகது கான ஃபீ கஸஸிஹிம், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துவிட்டு மறைந்து போல இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்களே, உங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டு இஸ்லாத்திலேயே மரணமடைந்த அந்த முன்னோர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளிலே இருக்கிறது இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. எதுல, உங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில அவர்கள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டுமோ அந்த வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அந்த மக்களிடத்துல உங்களுக்கு இருக்கிறது என்ன இருக்கிறது, இப்ரத்துன், படிப்பினை இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்குதா, கேட்டுட்டு போகக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் படிப்பினை இருக்குதா, இல்ல. லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளிலே படிப்பினை இருக்கிறது என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப ஹிஜ்ரத் என்கிற அந்த தியாக பயணம் இருக்குது பாருங்க, அந்த பயணத்தை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மாசத்துக்கு 2 ஜும்மா அந்த தலைப்புல. அப்படி ஆயிப்போச்சு. எப்படி ஆயிப்போச்சு, நாம மொபைலை நோண்டுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய வாப்பா அம்மா 2 பிள்ளைங்க, அந்த 4 பேர்களுக்கு மத்தியில கூட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. மொபைலை தான் நோண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், மொபைலை தான் உட்கார்ந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இப்படியே கோடு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோடு, விரல் போடக்கூடிய இந்த கோடு இருக்குது பாருங்க, இந்த கோடு சாதாரண கோடு கிடையாது, அது நரக கோடு, அது நரக கோடு. நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் ஒண்ணு வீணா பேசி செலவழிப்போம், வீணாக பேசி செலவழிப்போம். 4 பேர் சாயா கடையில ஒன்று கூடுகிறோமா, 4 பேர் ஒரு மரத்துக்கு அடியில ஒன்று கூடுகிறோமா, 4 பேர் பள்ளிவாசல்ல ஒன்று கூடுகிறோமா, ஹிஜ்ரத்தை பற்றி என்னைக்காவது பேசி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு 53 வயதுல, இன்னைக்கு விடுங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாலை வசதிகள் தெளிவாட்டி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலை வசதிகள் இருக்குது பாருங்க, இந்த சாலை வசதிகள் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேடு கிடையாது, பள்ளம் கிடையாது, மலைக்கு மேல ஏறணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதில் மக்காவுல வீட்டை அப்படியே போடுறாங்க, மனைவி மக்களை அப்படியே மக்காவுல விடுறாங்க, வீசின கையும் வெறுங்கையும் மாட்டு ஊரை விட்டுட்டு அப்படியே ஓடி போறாங்க பாருங்க. எத்தனாவது வயசுல, 53வது வயது. எனக்கு 46வது வயசுல முட்டுக்கால் வலிக்குது, எனக்கு 48வது வயசுல கால் வலிக்குது, நின்று தொழ முடிய மாட்டேங்குது. என்னுடைய தியாகம், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அதிகப்படியாக நான் செய்யக்கூடிய தியாகம் என்ன, ஓனா போட்டு 2 ரக்காத்து உட்கார்ந்து தொழுகுவோம். அந்த உட்கார்ந்து தொழக்கூடிய முறையும் எப்படி இருக்குது, கல்யாண மண்டபத்துல எப்படி காலை நீட்டிக்கிட்டு உட்காரணுமோ அப்படி உட்கார்ந்து, அதுலேயும் நாம சலுகையைத்தான் பார்க்கிறோம். எதுல நாம சலுகையை பார்க்கிறோம், உட்கார்ந்து தொழுவதிலையும் கூட நம்மளுடைய வசதி வாய்ப்புக்காக சேர அமைக்கிறது, நம்மளுடைய வசதிக்கு தோதுவாக சேர வைக்கிறது. இப்படிதான் நாம தியாகம் பண்ணுகிறோமே தவிர 53வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஒட்டகத்தினுடைய முதுகெலும்பின் மீது உட்கார்ந்து பயணம் செய்து போயிருக்கிறாங்கன்னா அது சாதாரண பயணம் கிடையாது, சாதாரண பயணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் முழுவதிலே நான் சுத்தி வர வேண்டும் என்றால் இந்த ஒத்த மொபைல் இருந்தா போதும், இந்த ஒத்த மொபைல ஜிபே இருந்தா போதும், அதுல கொஞ்சம் பணம் இருந்தா போதும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நான் என்ன செய்வேன், சுத்த ஆரம்பிச்சு விடுவேன்.
எனக்கு தேவையான உணவு, பர்கர் வேணுமா, இந்த போன் இருந்தா போதும். சாண்ட்விச் வேணுமா, இந்த போன் இருந்தா போதும். சப்பாத்தி வேணுமா, இந்த போன் இருந்தா போதும். 2 வடையும் 3 உண்ணியப்பமும் வேணுமா, இந்த போன் இருந்தா போதும். எனக்கு பிடித்தமான ஆடைகள் வாங்குவதற்கு இந்த போன் இருந்தா போதும். எனக்கு பிடித்தமான தங்குமிடம் தங்குவதற்கு இந்த போன் இருந்தா போதும். இப்படி தட்டி விட்டா போதும், இன்னைக்கு உலகமே என் உள்ளங்கையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டினுடைய எந்த பகுதியிலையும் தங்குவதற்கு எனக்கு என்ன செய்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த போன் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதுல கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 18 நாட்களுக்கும் அதிகமாக. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, என்ன உண்டு இருப்பார்கள். அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்ல வரேன், இந்த தியாக பயணத்தை மறப்பது அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய துரோகம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய பெண்களும் சரி, தாடி வைக்கிறது பெரிய மேட்ரு கிடையாதுங்க. இந்த தாடி வச்சிருக்கிறோம் பாருங்க, இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இது ஓகே. என்ன செலவு எனக்கு வந்துருச்சு? இந்த தாடி வளர்ப்பதுல எனக்கு என்ன இழப்பு வந்துருச்சு? இந்த தாடி வைப்பதுல எனக்கு என்ன செலவு வந்துருச்சு? இந்த தாடி வளர்ப்பதில் என் உயிர் பாதுகாப்புல எதுவும் கேள்விக்குறி இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒரு நாட்டை விட்டு போட்டு இன்னும் ஒரு நாட்டுக்கு 500 கிலோமீட்டர் நான் பயணம் செய்யறேன் பாருங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கிளம்பி போனாங்க. இந்த பயணத்தை பற்றி நமக்கு மத்தியில பரஸ்பரம் ஒருவருக்கு பேசலன்னு வச்சுக்கிட்டுங்க. இந்த மார்க்கத்திற்கு நாம செய்யக்கூடிய துரோகத்திலேயே பெரிய துரோகம் இதுதான். அதுக்காகத்தான் சொல்லுவாங்க, எந்த சமூகம் தன்னுடைய வரலாற்று பின்னணிகளை மறக்கிறார்களோ, எந்த சமூகம் தன்னுடைய வரலாற்று சின்னங்களை மறக்கிறார்களோ, அதுக்காகத்தான் பாருங்க, ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு யுத்தம் செய்தோம்னா அந்த நாட்டினுடைய வரலாற்று சின்னங்களை குண்டு போட்டு தகர்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். என்ன புரிஞ்சுக்கிட்டணும்? ஒரு நாடு ஒரு நாட்டின் மீது யுத்தம் செய்யறான் பாருங்க, இந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய வரலாற்று சின்னங்களை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வாங்க? லைப்ரரி மீது குண்டை தூக்கி போட்டுருவாங்க. இந்த நாட்டினுடைய அடையாள சின்னங்களின் மீது குண்டை தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டோம்னா நாடு இங்க கான்செப்டே கிடையாது. அப்ப இந்த ஹிஜ்ரத் பயணம் என்கிற இந்த பயணத்தை பற்றி நமக்கு மத்தியில பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், செய்திகளை கலைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பயணம் ஏன் நடந்துச்சு அதை யோசனை பண்ணுவோமே. பயணத்துக்கு உள்ளால நம்ம போவதற்கு முன்னாடி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் போனாங்க பாருங்க. இந்த பயணத்தை ஏன் மேற்கொண்டார்கள்? மாஷா அல்லாஹ், நான் பயணம் செய்கிறேன், கடல் கடந்து போகிறேன், கடல் கடந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்கிறேன். இப்படி பயணம் செய்கிற பொழுது என்னுடைய மனைவியினுடைய முகத்தை பார்த்துட்டு 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளைங்களை பார்த்துட்டு கடைசியாக 2 முத்தம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிவிட்டு கன்னத்துல முத்தம் விட்டுட்டு அப்படியே பயணத்தை மேற்கொள்கிறேன். 2 சொட்டு கண்ணீரை வடித்து விட்டு அப்படியே போகிறேன். இது என்ன பயணம்? இது என்ன பயணம்? நான் நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க அள்ளி சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு நாட்டுல போய் கை நிறைய சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி இன்னொரு நாட்டுக்கு நான் போறேன் பாருங்க. இந்த பயணத்தை என்னமோ பெரிய தியாக பயணம் மாதிரி நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. இந்த பயணம் மேற்கொள்வதற்கு பின்னணி என்ன? நான் நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். ஆனால் ஹிஜ்ரத் பயணம் நடந்துச்சு பாருங்க, அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா? ஹிஜ்ரத் பயணம் ஏன் நடந்துச்சு தெரியுமா? இந்த உம்மத்துக்கு அதை பற்றிய ஞாபகம் இருக்குதா? இந்த உம்மத்திட்ட போய் இந்த உம்மத்தினுடைய பழுத்த பழம் என்று சொல்லக்கூடிய 70 வயது 80 வயதை கடந்து விட்ட இந்த குடும்ப தலைவரை உட்கார வச்சு, எப்பா ஹிஜ்ரத் பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு செய்தார்கள், ஏன் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அந்த பயணத்துடைய பின்னணி என்ன என்று கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. இந்த உம்மத்தினுடைய ஆக மூத்த குடிமகன்கிட்ட போய் கேட்டு பாருங்க. இந்த உம்மத்தினுடைய ஆக மூத்த குடிமகன்கிட்ட போய் கேட்டு பாருங்க. சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ், சொல்லவில்லை என்றால் ஒன்னை வச்சு இஸ்லாத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாத்தினுடைய பொது நியதி என்னன்னு தெரியுமா? நாம மனமாற அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தானே? மனமாற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அங்கீகரித்துக் கொண்டோம் தானே? மனமாற மறுமை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தானே? இப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுடைய நியதி என்னன்னு தெரியுமா? இஸ்லாத்தினுடைய நியதி என்னன்னு தெரியுமா? இஸ்லாத்தினுடைய பொது சித்தாந்தம் என்னன்னு தெரியுமா? பொது விஷயம் என்னன்னு தெரியுமா? யாருக்கு? யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மனமாற ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமினுடைய
பொது நியதி என்னன்னு தெரியுமா? அவன் துன்புறுத்தப்படுவான். இது பொது நியதி. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வைத்து விட்டு போன சட்டம், திணிக்கப்பட்ட சட்டம். யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் அவன் துன்புறுத்தப்படுவான். இது இஸ்லாத்தினுடைய பொது நியதி. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறோமா? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனுமே கிடையாது, ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறோமா? ரெண்டு விஷயம் இருக்குது இதுல. ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம், ரெண்டு இருக்கு. ஒன்னு ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த ரெண்டும் தான் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம். மாஷா அல்லாஹ், பள்ளிவாசல் முஸ்லிம் தெருல இருக்குது, முஸ்லிம் முஹல்லால இருக்குது, முஸ்லிம் ஊருக்குள்ளால இருக்குது, சுத்துக்கு முஸ்லிம்கள் ஜமாத்தோடு இருக்கிறாங்க. நாம பகிரங்கப்படுத்தல, முஸ்லிம் என்பதாக காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மளை நாம காட்டி கொண்டிருக்கிறோம். பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு வருகிறோம், முஸ்லிம். பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசல் தொழுகிறோம், முஸ்லிம். பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசல இருந்து அல்லாஹ் இடத்துல பாவம் எல்லாம் செய்கிறோம், முஸ்லிம். நமக்கு மத்தியில பகிரங்கப்படுத்துவது மேற்று கிடையாது. அந்த தெருக்குள்ளால நடந்து வருகிறோம், இவனும் முஸ்லிம், அவனும் முஸ்லிம், அவனும் முஸ்லிம், எல்லாரும் முஸ்லிம். இவங்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்துறது பெரிய செய்தி கிடையாது. இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்தணும். இப்ப முஸ்லிம் இவன் தான் பிரச்சனைகளை சந்திப்பான். ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம சமகாலத்துல நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் கொண்டு தாரேன் உங்க சிந்தனைக்கு. பர்மால இருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதிக்கப்பட்டார்கள். ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அவங்க வீடுகள் சூறையாடப்பட்டது, அவங்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. குழிகளை தோண்டி அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டாயா? ஆமா. உள்ள தூக்கி போட்டு நெருப்பை மூட்டி அந்த குழிக்குள்ளால போட்டு எரிக்கப்பட்டார்கள். பெற்றோர்களுக்கு முன்னாடி சிறு குழந்தைகள் எரிக்கப்பட்டார்கள், தீயில போட்டு எரிக்கப்பட்டார்கள். ரோஹிங்கிய முஸ்லிம்கள். ஷாம்ல இருந்து வெளியேறி வந்த முஸ்லிம்கள் இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி நடுகடல்ல கப்பல்ல மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதுல ஒரே ஒரு பிஞ்சு குழந்தை மட்டும் என்ன செஞ்சுச்சு? கடல்ல இருந்து கரையோரமாக ஒதுங்கி ஒட்டுமொத்த உலகத்திற்கு மெசேஜ் கொடுத்தது, அல்லாஹ் ரசூலை நாங்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளே, உங்களுக்கு கண்ணு குருடா, உங்களுக்கு காது செவிடா என்பதாக சொல்லி ஒத்த குழந்தை மட்டும் என்ன செஞ்சுச்சு? கடலோரத்துல பிணமாக மிதந்து மெசேஜ கொடுத்தது. அப்ப முஸ்லிம் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்துடைய நியதி என்ன? பகிரங்கம். நமக்கு மத்தியில படுத்துறோம் பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தணும். அப்படி பகிரங்கப்படுத்தினா என்ன நடக்கும்? நாடு கடந்து போகக்கூடிய ஹிஜ்ரத் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தியாகம் என்ன செய்யும்? நடக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிந்த சூறாவுல இருந்து ஒரு 2-3 வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. நாமெல்லாம் அந்த இழப்புகளை சந்திக்கலாமா? நாம அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி ஆக கூடின இழப்பு என்ன பண்றோம்? ஆக கூடின இழப்பாக, ஒரு பெரிய தியாகமாக நாம என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு ஏழை பாலை ஒரு மருத்துவ விஷயமாக கையேந்திட்டோம்னா ஒரு 5-10 எடுத்து குடிக்கிறோம். இது ஒரு பெரிய தியாகமாக நாம் நினைத்து குடிக்கிறோம். பெரிய தியாகம் தான், இதற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனாலும் அதை விட பெரிய தியாகங்களை என்ன செய்திருக்கிறாங்க? நம்மளை மாதிரி குடும்பமாக வாழ்ந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் இந்த மார்க்கத்திற்காண்டி கொடுத்திருக்கிறார்கள். அத உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தில் நான் சொல்றேனே, அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் சத்தியமிடுவான். எப்படிமா? அல்லாஹுவே ஆச்சரியப்பட்டு இப்படியெல்லாம் மெசேஜ்கள் இருக்கிறதா என்பதை அல்லாஹுவே ஆச்சரியப்பட்டு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அவன் ஆச்சரியப்பட்டான் பாருங்க, அதன் மீது சத்தியமிட்டு என்ன செய்ய? அந்த முக்கியமான செய்தியை சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய செய்தி என்னது? வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், சூரா அல் புரூஜ். அல்லாஹ் சொல்கிறான்,
வஸ்ஸமாயி தாத்தில் புரூஜ், நீந்தக்கூடிய கோள்கள் இருக்குது பாருங்க, ஸ்பேஸுகள், நீந்தக்கூடிய கோள்கள் இருக்கக்கூடிய இந்த வானத்தின் மீது சத்தியமாக. வானம் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. அந்த வானத்தின் மீது சத்தியமிட்டு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம கவனத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருகிறார். வஸ்ஸமாயி தாத்தில் புரூஜ், கோள்கள் இருக்கக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள் வருமே, வாக்களிக்கப்பட்டு இருக்குத அந்த நாள் வரும். அந்த நாள்ல வானம் பூமிகள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஆக்கப்படும், வானம் பூமிகள் அனைத்தும் அழிக்கப்படும் என்பதாக மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பாருங்க. அந்த மறுமை நாளின் மீது சத்தியமாக. எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம். மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து பூமியை நோக்கி விழுந்தோம்னா என்னத்துக்கு ஆகும்? மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கடல்ல வந்து விழுந்தோம்னா என்னத்துக்கு ஆகும்? கடல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்னோடு ஒண்ணு மோதி கடல் பத்திக்கிட்டு எரிகிற பொழுது இந்த பூமி பந்து எப்படி இருக்கும்? சூரியன் உடைகிற பொழுது இந்த பூமி பந்து எப்படி இருக்கும்? நட்சத்திரங்கள் உதிர்கிற பொழுது இந்த பூமி பந்து எப்படி இருக்கும்? காட்டில இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் பூமியினுடைய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டால் இந்த பூமி பந்து எப்படி இருக்கும்? அல்லாஹ் சத்தியமிடுகிறார். வாக்களிக்கப்பட்ட மறுமை நாளின் மீது சத்தியமாக. இதோ பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமையின் மீது சத்தியமாக. அரஃபா நாளின் மீது சத்தியமாக. சத்தியம் போட்டுட்டு ஒரு விஷயத்தை சொல்றான். எதுக்கு சொல்றான் தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட புண்ணியவான்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட அந்த புண்ணியவான்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி என்ன இழப்புகளை சந்தித்தார்களோ அந்த இழப்புகளை பற்றி இப்ப அல்லாஹ் சொல்ல போகிறான். எப்படி சொல்லுகிறான்? குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், குழிகளை தோண்டினார்களே, அகல்களை தோண்டினார்களே, அந்த மக்கள் நாசமாகட்டும். அல்லாஹ் எப்படி சொல்ல பாருங்க. குழிகளை தோண்டினார்களே, வீட்டுக்கு நாம வந்து கீழே பெல்ட் போடுவதற்காண்டி, பில்லர் போடுறதுக்காண்டி எப்படி குழி தோண்டுகிறோம், எப்படி வானம் தோண்டுகிறோம், பில்லர் போடுவதற்காண்டி இப்படி குழிகளை தோண்டுகிறோம். இப்படி தோன்ற பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? குழிகளை தோண்டினார்களே, அந்த மக்கள் நாசமாகட்டும். எதுக்கு குழியை தோண்டினாங்க? அந்த குழி எப்படி இருந்துச்சு? அன்னாரி தாத்தில் வகூத், நெருப்புகளை மூட்ட வேண்டும் என்பதற்காக அந்த குழிகளை தோண்டினார்கள். நெருப்புகளை மூட்ட வேண்டும். குழியை தோண்டணும், கட்டைகளை போட்டு நிரப்பணும், தீய பத்தி விடணும், குழிக்குள்ளால கம்புகள் என்ன செய்யணும்? எரியணும். இதுக்காக வேண்டி தோண்டினாங்க. இதுவும் அலைகா குஊது, குழியை தோண்டி நெருப்பு மூட்டியதற்கு பிறகு அந்த மக்கள் என்ன பண்ணினார்கள்? குழியை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். குழியை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். வஹும் அலா மா யஃபஅலூன பில் மூமினீன ஷுஹூத், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்களை என்ன செய்யலாம் என்பதற்காக வேண்டி அந்த குழிக்கு அருகாமையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், நெருப்பு எரியுதுங்க, நெருப்பு எரியுது, குண்டம், நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டத்துல நெருப்பு எரிகிறது, சுத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், ஈமான் கொண்ட மக்களை இப்படியே பிடிப்பாங்க, நெருப்புக்குள்ளால் அப்படியே போடுவாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க? என்ன பாவம் செஞ்சாங்க? சொத்தை சூறையாடினாங்களா? அவங்க வீட்டை அடித்து உடைத்தார்களா? அவங்க பொருளாதாரத்தை களவாண்டார்களா? ஒண்ணுமே செய்யல. ஒன்னே ஒண்ணு செய்தாங்க. என்ன சொன்னாங்க? இல்லா அய்யூமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய எங்களுடைய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஞானம் கண்ணியமிக்க எங்களுடைய ரப்பை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டோம். இந்த ஒத்த நம்பிக்கைக்காக வேண்டி இப்படியே பிடிப்பார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வை மனமாற அங்கீகரித்துக் கொண்டாயா? அங்கீகரித்துக் கொண்டோம். பூமி பந்துக்கு மேலால நீ எங்கேயுமே வாழக்கூடாது, நெருப்புக்குள்ளால பேடு என்பதாக சொல்லி அப்படியே பிடித்து உள்ளே தூக்கி போடுவார்கள். கதறுவார்கள், கதறுவார்கள். யாரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன அனுபவிக்கிறாங்க? அவங்க அனுபவிக்கிறது என்னது? நெருப்பு குண்டத்தை தூக்கி அப்படியே தூக்கி போடுவார்கள்.
ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே உங்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே விட்டு விடுவாங்க என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வஹும் லா யுஃப்தனூன, நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ் ஃபில்டர் பண்ண நினைச்சான்னு வெச்சுக்கிடுங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இதற்கே எல்லா புகழும். அல்லாஹ் நம்மளையும் பாதுகாக்கணும், நம்ம சந்ததிகளையும் பாதுகாக்கணும். நம்மள அவன் ஃபில்டர் பண்ண நினைக்கல. நம்மளை ஈமான் கொண்டவர்கள் யாரு, நயவஞ்சகர்கள் யாரு, உள்ளத்திலே குஃபுரை மறைத்து வைத்துக் கொண்டவர்கள் யாரு என்பதை அல்லாஹ் நம்மள ஃபில்டர் பண்ணல. ஃபில்டர் பண்ணினான்னு வச்சுக்கிடுங்க, நானே தேற மாட்டேன். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை நாம் சோதனை செய்திருக்கிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாளர்கள் யார் என்பதை நான் தெரியணும். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் பொய்யர்கள் யார் என்பதை நான் தெரியணும். இப்படி உங்களை சோதனைக்கு உள்ளாக்காமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை நான் சோதனை செய்திருக்கிறேன். இப்படி செய்யப்பட்ட சோதனை தான் அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன பண்ணுகிறான், இந்த நாட்டை விட்டு போட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடு, வீசின கை வெறுங்கையுமா போகணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 53வது வயதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகிறான், முஹம்மத் இந்த பூமியில இனிமேல் இருக்கக்கூடாது, மக்காவை விட்டு போடு. மக்காவை விட்டு போட்டு மதீனாவிற்கு என்ன செய்ய, ஈச்ச மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, ஈச்ச மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய, கரும் பாறாங்கற்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரை நோக்கி ஓடு என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிகள் நாயகத்துடைய அருமை தோழர், நாம சொல்லுவோம் தெரியுமா, மணமக்களை வாழ்த்துவோம். மணமக்களை எப்படி வாழ்த்துகிறோம்? மன வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த மணமக்கள் எப்படி இருக்கணும்? மலரும் மனமுமாக இருக்க வேண்டும். வாழ்த்துகிறோமா இல்லையா? நபிகள் நாயகத்தோடு தோழமை கொண்ட நகமும் சதையுமாக இருக்கக்கூடிய அபூபக்கரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுவான், மக்காவை விட்டு போட்டு மதீனாவிற்கு ஓடு என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். உன்னைய நான் கூப்பிட்டு போவேன், நீ தான் என் பயணத்தை என் கூட வரணும், தயாராக இருந்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்ட சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மெசேஜ் அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப சொன்னாங்களோ அன்னைக்கு அவங்க வீட்டினுடைய கதவை பூட்டாம திறந்து போட்டாங்க பாருங்க, கதவை பூட்டவே இல்லை. நான் சொல்ல புரியுற மாதிரி சொன்னேன்னா, அபூபக்கர் அவர்களே, இந்த மக்காவை விட்டு போட்டு மதீனாவிற்கு நான் ஓடுவேன். ஓடும் பொழுது அந்த ஹிஜ்ரத் பயணத்துல என்னுடைய தோழனாக உன்னை தான் நான் கூப்பிட்டு கொண்டு செல்வேன். நான் எப்பவும் கூப்பிடுவேன், ரெடியாக இருந்துக்கன்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டினுடைய முன்வாசல் இருக்குத, அந்த முன்வாசலை பூட்டுறதே கிடையாது, திறந்தே வச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் பண்ணி வருகிற பொழுது என் வீட்டு வாசல்ல காத்திருக்க கூடாது, என் வீட்டு வாசலை தட்டி போட்டு திண்ணையில உட்கார கூடாது, அவங்க எப்பொழுதும் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக வீட்டினுடைய கதவை என்ன செய்ய மாட்டாங்க, பூட்ட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன செய்கிறது, அனுமதி வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன வருகிறது, ஹிஜ்ரத் பண்ணி போ. எதுக்குமா ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க? உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. மக்கா குறைஷிகள் தாரு நதுவால மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங் போடுறாங்க? முஹம்மத் நம்மளுடைய கடவுள்களை என்ன செய்கிறார், விமர்சனம் செய்கிறார். முஹம்மதுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நிறைய மக்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த முஹம்மதை விட்டுவிட்டால் இந்த முஹம்மது நம்முடைய முன்னோர்களுடைய மதத்தை சின்ன பின்னமாக்கி விடுவார், அழித்து விடுவார். முஹம்மதை விடக்கூடாது, முஹம்மதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் விடக்கூடாது என்பதாக சொல்லி 4 குறிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்கு, கொலை செய்வதற்கு, அந்த கொலையாளி கூட யாரு என்று கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்காவில் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒருவன் வெளியே வர வேண்டும்.
குடும்பத்துல ஒருவன் வெளியே வர வேண்டும். யாரை கொலை செய்ய போகிறோம்? பனு ஹாஷிம், பனு முத்தலிபு, குறைஷி வம்சத்தை சார்ந்த முகம்மதை கொலை செய்ய போகிறோம். முகம்மதுடைய குடும்பம் ராயல் ஃபேமிலி. அந்த குடும்பத்துல ஒருவரின் மீது கை வைத்தோம்னா குறைஷி வம்சமே இணைச்சென்றும் படையெடுத்து விடும். ஆகையினால முகம்மதுடைய உடம்புல ஒரு அருவாள் வெட்டு விழும் பொழுது யார் வெட்டினால் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு குடும்பத்துல ஒருவர் வர வேண்டும், வந்து ஒரே போடாக போட வேண்டும். திட்டம் தீட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? ஒரு வசனத்தை ஓதுறாங்க. ரப்பி அதுகில்னி முதுகல சுதத்தின் வஅஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சுதத்தின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இறைவா, அதுகில்னி முதுகல சுதத்தின், இந்த ஊரை விட்டுட்டு நான் போக போறேன். மனைவி மக்கள் நான் இங்க இருக்கிறாங்க. அட, மனைவியை விட்டுட்டு ஓடணுங்க முடியுமா? சரி விடுங்க, அது ஊரா விட்டுட்டு ஓடலாம். நான் பெற்றெடுத்த என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, என் பெற்றெடுத்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, அந்த ஆக்குல போட்டுட்டு நீ சாப்பிட்டியா, குளிச்சியா, தின்னியா, எதையும் கவனத்துல எடுத்துக்கொள்ளாம அப்படியே வீசின கையும் வெறுங்கையுமா நான் ஓடுறேன் பாருங்க. எவ்வளவு பெரிய தியாகம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதுகில்னி முதுகல சிதுத்தின், இந்த ஊரை விட்டுட்டு நான் ஓட போகிறேன். எந்த ஊர்ல கொண்டு போய் நுழைவேனோ அந்த ஊரை எனக்கு மன அமைதி தரக்கூடிய ஊராக ஆக்கி வைப்பாயாக இறைவா. வஅஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுத்தின், எந்த ஊர்ல இருந்து நீ வெளியேற்றுகிறாயோ அந்த வெளியேற்றுதலை எனக்கு மன அமைதி தரக்கூடிய வெளியேற்றுதலாக ஆக்கித்தா இறைவா. வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, உன்னுடைய புறத்துல இருந்து எனக்கு ஒரு உதவியாளன் தா இறைவா என்பதாக சொல்லி மக்காவை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். மாஷா அல்லாஹ், ஒரு நீண்ட பயணம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் அந்த பயணத்தினுடைய ஏற்பாடு எப்படி நடந்தது என்பதை நாம தெரிந்து கொள்வோம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இந்த வார ஜும்மா உரை நமக்கு எதை நினைவுபடுத்த வேண்டும்? ஹிஜ்ரத் பயணம். அந்த பயணம் என்றால் என்ன? அந்த பயணத்துல என்ன நடந்துச்சு? அந்த பயணம் எதற்காக வேண்டி நடந்துச்சு? அந்த பயணத்துடைய கஷ்ட நஷ்டம் என்ன? அந்த பயணத்தை மேற்கொண்டவர்கள் யாரு என்பதை பரஸ்பரம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட அந்த செய்தியை நம்மளுடைய சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும். வீட்டுக்கு போங்க. வீட்டுல போய் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கல்லூரியில படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா, என்னுடைய அருமை மகளே, ஹிஜ்ரத் பயணம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா கேளுங்க. அந்த பிள்ளை A to Z ஒன்னு சொல்ல வேண்டாம், 1 to 100 வரைக்கும் சொல்ல வேண்டாம், 1 to 2 வரைக்கும் சொல்லிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், என் பொம்பளை பிள்ளைய வார்த்தெடுத்துக்கிறேன். அந்த பொம்பளை பிள்ளையினுடைய மடியில எந்த பிள்ளை தவழுதோ அந்த பிள்ளைக்கு இந்த மெசேஜ் போய் சேரும், நிம்மதியாக இருப்பேன். என் பொம்பளை பிள்ளைகிட்ட ஹிஜ்ரத் பயணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு வச்சுக்கிடுங்க, நாசமா போச்சின்னு அர்த்தம். கல்லூரியில படிக்கக்கூடிய ஆம்பளை பையங்க ஹிஜ்ரத் பயணத்தை பத்தி போன உடனே அதை கேளுங்கம்மா. டைனிங் டேபிள் பிளேட்டை வச்சாச்சா, சாப்பாடுலாம் வச்சாச்சா, அந்த சைடு ஃபேமிலி பார்ட்னரா, 2 பிள்ளைங்களா, எப்பா முதல் கவலம் சாப்பாடு உண்ணுவதற்கு முன்னாடி ஹிஜ்ரத் பயணம் என்றால் என்ன கேளுங்க. கேட்டோம்னா இஸ்லாத்துல நான் என்ன மார்க்ல இருக்கிறேன், 100க்கு 100ல இருக்கிறேனா, 100க்கு 0ல இருக்கிறேனா என்பதற்கு இந்த ஒத்த கேள்வி எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்லும் என்பதை நாம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம நவதேசம் ஆக்கி